பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க நண்பர்களே. புருஷனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க கூடனே அவங்க காதல விழுந்தா அதை தாங்கிக்க முடியாது. நான் உனக்கு அப்பேற்பட்ட வழியை கொடுத்துட்டேன்ல. நம்ம புருஷன் இப்படின்னு கேட்டோன்னு உனக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல. நான் அப்படி பார்க்கவே கிடையாது. இந்த விளக்கம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை. நம்பினதே சத்தியமா நான் தாங்கிக்கிட மாட்டேன். இப்படி சொல்லுங்க, நிப்பாட்டுங்க. இல்லடி, நீ இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் அண்ணே அம்மான்னு நினைச்சிட்டேன். இல்ல இசை, நான் எந்த தப்போ இசை. ஒரு விளக்கமும் சொல்லக்கூடாது. என்ன விளக்கமும் சொல்லக்கூடாது. என் உசுரை பத்தி எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நான் அதிர்ஷ்டக்காரி. எனக்கு தெரியும், இந்த உலகத்திலே நான் அதிர்ஷ்டக்காரி. சொல்லுவாங்க, அடுத்த பொண்ணை பார்க்காத ஆம்பளையே இந்த உலகத்துல இல்லைன்னு. நான் மார்பு தட்டி சொல்லுவேன், என் புருஷன் என்ன தவிர வேற எவளையும் பார்க்க மாட்டாருன்னு. அவரால் பார்க்கவும் முடியாது. நான் அதிர்ஷ்டக்காரி, இந்த உலகத்திலே நான் அதிர்ஷ்டக்காரி. நான் எதுக்கிட்டு பார்க்கணும்? நிலா மாதிரி இருக்க என் மனைவி பாச தள்ளி தள்ளிப்பா. மகாராணி, இளவரசி. ஒரு பொண்ணு எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு ஆண் எதிர்பார்ப்போனா, அப்படியே என் மனைவி இருக்கும் போது நான் எப்படி இன்னொருத்திய மகாலட்சுமி என் உசுறு. 1000 பேர் வந்து பழி போட்டாலும் சரி, ஒரு துளி கூட எனக்கு சந்தேகம் வராது என் புருஷன் மேல. உலகத்துல அத்தனை பொம்பளைங்களை வந்து உன் புருஷன் என்ன பார்த்தான்னு சொன்ன கூட எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வராது. ஏன்னா என் கிங்ஸ்ரத்தனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவர் உத்தமரு, என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாரு. இங்க இருக்க பொண்ணுங்களுக்கு ஐயோ இன்னொரு பிறவி இருந்தா என் கூட வாழலாம்னு ஆசை இருக்குமே தவிர உங்க மேல பழி போடணுங்க என்ன ஒரு துளி கூட வராது. அதையும் மீறி அவ பழி போட்டிருக்கானா, நிச்சயமா அதுக்கான தண்டனை அவ அனுபவிப்பா. ஒரு மனைவிய நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அவளை ரேஸ்ல விட்டுற மாட்டா இந்த இசை. அவளுக்கு தெரியல, நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்லவரை பழி போட்டவளை நான் ஒரு காலம் விட மாட்டேன். அவளுக்கு என்ன பண்ணணுங்கிறத எனக்கு தெரியும். நான் எப்படி உன் முகத்தை பார்த்து இந்த உண்மையெல்லாம் சொல்லுங்க, ரொம்ப பயந்துட்டேன். கொன்னுருவேன். இனி இன்னொரு வாட்டி என்ன பார்த்து இந்த விஷயத்துக்கு பயந்துன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். பொண்டாட்டி அத கண்ணில தொடங்க. நீ தொடச்சு விடுறது தொடச்சா என்ன ஆகும்னு தெரியும். எனக்கு இன்னைக்கு முழுக்க எனக்கு வேணும். என்னமோ தெரியல, இன்னைக்கு முழுக்கவும் கூட இருக்கணும் போல எனக்கு தோணுது. உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு உன் மார்பிளை படுத்திருக்கணும் போல எனக்கு தோணுது. எனக்கு முழுக்க நான் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உன்னை இரவு கட்டி பிடிச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும் போல இருக்கு. என்னை விட்டு போகாது. நான் போக மாட்டேன். போயிடாத, இன்னைக்கு முழுக்க என்னை விட்டுட்டு போயிடாத. மனசு இருக்க வலி உன்னை கட்டி அணைக்கும் போது மட்டும்தான் என்னை விட்டு விலகும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சியில நாங்க நிற்கும் போது என் கண் என்னமோ ஒண்ணு மட்டும் தான் தேடிச்சு. என் மனைவி இருந்தா எனக்கு காப்பாத்துவல, என் மனைவி இருந்தா எனக்காக ஏதாவது பண்ணிருப்பாளேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா மன்னிப்பு கூட கேட்க விட்டுருக்க மாட்டாளேன்னு தோணுச்சு. முழுக்க முழுக்க இந்த மனசு ஒண்ணு மட்டும் தாண்டி தேடிச்சு. எங்கிருந்தாலும் வந்துட மாட்டாளா, எப்படியாவது என் மனைவி வந்துட மாட்டாளேன்னு ஒண்ணு மட்டும் தாண்டி எனக்கு தேடிச்சு.
சொந்த ஒரு வானவில் மாதிரி. அது எப்போ வேணாலும் கலைஞ்சு போகலாம். ஆனா மனைவி இங்க வா, சார், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சொந்த வானவில் மாதிரி கரைஞ்சு போயிருது. மனைவி மட்டும்தான் தேடுது இந்த மனசு. இப்பெல்லாம் சொந்தம் பந்தம் பயமா இருக்குடி எனக்கு. நான் வர வர ரொம்ப பயப்படணும்னு எனக்கு தோணுது. நான் இருக்கல, நான் இருக்கல. தப்புதான், நான் உங்களை விட்டு போயிருக்க கூடாது. நீங்க உள்ள இருன்னு சொன்னீங்க, நான் தான் விளையாட்டுக்கு இருக்குல போயிட்டேன். உங்களை விட்டுட்டு போயிருக்க கூடாது. உனக்கு நான், எனக்கு நீ. நான் இனி வேற எதையுமே இந்த உலகத்துல நம்ப போறதில்லை. எனக்கு பயமா இருக்குடி, எனக்கு பயமா இருக்குடி. இனிமேல் நீங்க வீட்ல இருக்கும் போது நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடயே இருப்பேன். தப்புதான், நான் போனது தப்புதான். நீ குழந்தைடு, குழந்தைய ஒரு இடத்துல வைக்க முடியாது. என் கூடயே இருந்துருடி, என் கூடயே இருந்துரு. நான் இனிமேல் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். இனிமேல் உங்க கூட தான் இருப்பேன். நிஜமா? நிஜமா. சரி, இன்னைக்கு முழுக்க உங்க கூடயே இருப்பேன். உங்களை கட்டி அணைச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தரா தூந்து போற அளவுக்கு கட்டி அணைச்சுக்கிட்டு வாங்க. பின்னி பிணைஞ்சு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் புகுந்து போற அளவுக்கு பின்னி பிணைஞ்சு என் மனசுக்கு வலி வேதனை எல்லாம் போற அளவுக்கு கட்டி பிடிக்கணும். மூச்சு மட்டும் கட்டி பிடிக்கணும். போக மாட்டேன். அப்படின்னாலும் நின்னுக்கிட்டு வேண்டாம். ஆமாமா ஆமாமா. ஆமாமா, பேச்ச பாரு. இனி உங்க செய்கை தானே இருக்கும். இதுக்கு அப்புறமும் நான் அவளை விட்டு வைப்பேன். எதுக்கிட்ட விட்டு வைக்கணும்? நான்லாம் எதை வேணாலும் பொறுத்துக்கிடுவேன். அவ போட்டுக்கதே கிங்சி மாமா மேல பழிய. அவ வன்மத்தை எப்படி தீர்த்துட்டு போயிருக்கா பாத்தியா? ஏதோ கிங்சி மாமா என்ன முறைச்சாரு அடிச்சாருன்னு சொன்னா கூட என் மனசுல சந்தோஷப்பட்டிருக்கும். ஆமா இதே என்ன அடிச்சாரு அதனால ஒரு பஞ்சாயத்து கூட்டிருக்கேன்னு சொல்ல கூட மனசு ஆறி இருக்கும், சந்தோஷப்பட்டிருக்கும். அவ எப்பேற்பட்ட பழிய போட்டுருக்கா பாத்தியா? புருஷனோட அண்ணன் புருஷனுக்கே அப்பா மாதிரி, மூத்த அண்ணன் வீட்டுக்கு அப்பா மாதிரி. அப்படிமா நமக்கு அப்படிதானே தோணணும். இவளுக்கு மட்டும் என்னங்க இப்படி தோணி இருக்கு? அப்ப அவ எப்பேற்பட்டவள முத இருக்கணும். இங்க பாரு, அவள சும்மா விட்டுற கூடாது. அவ கொண்டே அறுக்கணும் சொல்லிட்டேன். இங்க பாரு, முள்ள முள்ளால தான் எடுக்கணும். நாமளும் கொஞ்சம் கிரிமினலா தான் யோசிக்கணும். இசே, இந்த விஷயத்துல நீ நீதி நேர்மைன்னு பேசுற, அது எங்களுக்கு கிடையாது. அது உனக்கு உண்டு, அது ஒரு ரத்தத்திலே இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒதுங்கிக்க, நாங்க பாத்துக்கிடுதோம். என்ன ஜபாக்கா, நான் சொல்றது சரிதானே? இல்ல, இந்த விஷயத்துல நான் வேற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். ஜபாக்கா முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். நானும் தான். எங்க பாரிசே, அது உண்மை. ராணிப்பிள்ள சொன்ன மாதிரி நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவா. ஏன்னா நீ இளவரசி, உன் உடம்புல ஓடுற ரத்தம் அப்படி. உன்னால கொஞ்சம் கூட அநியாயம் பண்ண முடியாது. அநியாயம் பண்ணவளுக்கு கூட நீதி நேர்மையோட நீ நீதி சொல்வ கூட வம்சத்துல பிறந்தவா. ஆனா நாங்க அப்படி இல்ல, கேட்டியா? நாங்கெல்லாம் வச்சு செய்யற குடும்பத்துல பிறந்தவங்க. எங்களை தீண்டுற வரைக்கும் பொறுமையா இருப்போம். ஆனா எங்களை பிடிச்சவங்கள தீண்டுனாங்கன்னு வச்சுக்க. ஒன்னிலே, நீ கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒதுங்கிக்க. நான் பாத்துக்கிறேன். ஓ நீதி நேர்மெல்லாம் இவளுக்கு லைக் பட்டு வராது. ஒதுங்கிக்க, அதுதான் உனக்கு நல்லது. இங்க பாரிசே, எல்லாவற்றிலும் ஓ பேச்சு கேட்போம். ஆனா இந்த விஷயத்துல கேட்க மாட்டோம். மன்னிச்சிரீசே, முறைக்காத. இந்த விஷயத்துல ஓ பேச்சு செல்லுபடி ஆகாது. அவளுக்கெல்லாம் நாங்க தான் லைக். சும்மா சக்கரை நினைச்சிட்டால எங்களெல்லாம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுல தெய்வம் பார்க்கிற ஒரு மனுஷன் மேல என்ன அப்படி பார்த்தான், தப்பான செய்கை காட்டினான்னு குச்சமே இல்லாம நான் கூசுற பழிய போட்டுட்டு போயிருக்கா. அவள சரிமா மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம எல்லாம் சகஜமா இருக்கலான்னு இருப்போன்னு நினைச்சிட்டியா? இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ ஒதுங்கிக்கிட்டனா நல்லது. இங்க பாரு, பயப்படாத. என்ன வந்தாலும் அதையும் நாங்க பார்க்க ரெடி தான். ஒரு நல்ல மனுஷனுக்காக எதை வேணாலும் இழக்கிறதுக்கு நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். என்ன கருப்பு சிங்க எங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவார், அவ்வளவுதானே?
கேடு கட்ட பக்கத்தை நியாயத்தை சொன்ன கருப்பு சிங்கம் எங்க கிட்டையும் காட்டட்டும் வேலைய. எங்களுக்கும் தில்லாலங்கடி வேலை பார்க்க தெரியும். எங்க கிட்டையும் தில்லாலங்கடி வேலை பார்க்க குணம் இருக்குது. அங்க எவ்வளவு சாதுரியமா தப்பிக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். கருப்பு சிங்கத்துக்கிட்ட எப்படி ஜெயிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் விட்டு எங்களுக்கு தெரியாதா? இல்ல விசே, நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்க பாத்துக்கிடுதோம். ஒரு நிமிஷம் நான் சொல்லத கேளுங்கட்டி. இங்க பாரு, நான் எல்லா விதத்திலயும் இருப்பேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் புருஷ விஷயத்துல கொலையும் செய்வா பத்தினே. அவ பழிய போட்டிருக்கது என் புருஷ மேல. அது எப்படிட்டு நான் இன்னும் விட்டு வைப்பேன் நினைக்கீங்க? நான் உங்களை விட பல மடங்கு யோசிப்பேன். நான் இந்த வம்சத்துக்கே இளவரசியா இருக்கலாம், நீதி நேர்மனே என் நெத்தத்துல ஓடலாம். அது வேற டிபார்ட்மெண்ட். கொலையும் செய்வா பத்தினிங்கிற தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணு. நான் என் புருஷனுக்கு பொண்டாட்டி. இது வேற டிபார்ட்மெண்ட். புருஷனுக்காக மதுரையை எரிச்ச கண்ணிக்கு பிறந்த மண்ணுடே. புருஷன்னு சொன்னா எந்த எல்லைக்கும் போவா ஒரு பொண்டாட்டிங்கத நான் காட்ட வேண்டாம். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஏன் ரூட்டும் கொஞ்சம் தனியா தான் இருக்கும். நான் நல்ல புள்ள இந்த வம்சத்துக்கு. ஆனா என் புருஷனை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவளா இல்லடே. வாங்கடி பார்க்கலாம். முத வேட்டி அவளுக்கு வைக்க கூடாது, கருப்பு சிங்கத்துக்கு வைக்கணும். என் மாமனாருக்கு பொங்க வைக்கணும். வாங்க அப்பாடா, இப்பதான் என் மனசுல பாரமே இறங்கிருக்கு. இந்த பாரு, பொங்க வைக்கணும். ஆனா அவளுக்கு ஸ்பெஷல் பொங்கல் வைக்கணும். அதுக்கு முன்னாடி கருப்பு சிங்க மாமாவுக்கும் உங்க மகாதேவன் அப்பாவுக்கும் ஸ்பெஷலா ஒண்ணு வைக்கணும். பாத்துக்க, நாம வைக்கிற பொங்கல்ல அதுக்கப்புறம் எங்கேயுமே நம்ம கிட்ட வாயை திறக்கப்படாது. பாத்துக்கலாம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. வச்சு செய்யறதுக்கு எங்களுக்கும் தெரியும்டி. அவங்க மூளை அப்படி யோசிக்கணும், நம்ம மூளை எப்படி யோசிக்குங்கிறத காட்ட வேண்டாம். என்ன வேணாலும் பண்ணு, நானும் உள்ளதா இருப்பேன். யோசிக்க வேண்டாம், வா நேர கருப்பு சிங்கத்துக்கிட்ட பக்தி மயமா போறோம். நம்ம பக்தி பார்த்து அவர் ஆடி போயிடணும். அப்புறமா பொங்க வைக்கணுங்க. பக்திக்கு அப்புறம் தாண்டி பொங்க வைக்கணும். என் புருஷனை பஞ்சாயத்துல நிறுத்தி கேடு கெட்டவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சாருல, அவரை நான் தலை குனிய வைக்கணும். அப்பத்தான் என் மனசு ஆறும். ஓ புருஷன் சம்மதிக்க மாட்டாரு. அதை எப்படி பார்க்கணும்னு எனக்கும் தெரியும். நேரா போண்டெலிக்கு நேரா போகணும். குறுக்கு வழியில தான் சில வேலைகளை பார்க்கணும்னா குறுக்கு வழியும் நம்ம கையில எடுக்கணும். எடுப்பேன் என் புருஷனுக்காக. என் புருஷன் எப்படிலாம் தலை குனிஞ்சு நின்றுப்பாரு. எவ்வளையுமே ஏறெடுத்து பார்க்காத உத்தம. கருப்பு சிங்கத்துக்கு அவ பொய் சொல்றான்னு கூட தெரியாம இருந்திருக்கும். தெரிஞ்சும் மன்னிப்பு கேட்க வச்சிருக்காருன்னா வன்மமா இருக்கும். எனக்கு என்னமோ மெயினான வில்லனே அவர் தான் இருப்பாரோன்னு தோணுது. சொக்க, கொஞ்சம் வெளியில வாங்க. ஏமா மீனா, கொஞ்சம் வெளியில வா. மீனா, கொஞ்சம் வெளியில வாமா. அட நம்ம மாப்பிள்ள வந்திருக்காவா? வாங்க வாங்க வாங்க. ஐயோ, வீட்டு வந்துருக்கலாம். ஏமா, சின்ன மாமா பெரிய மாமா வந்திருக்காங்க பாரு. வாமா. வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்க வாங்க வாங்க. மீனா வைங்க மாமா, அவளை கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் வர சொல்லுங்க. அதுக்கு என்ன? ஏமா மீனா, வாங்க மாமா. ஆமாம்மா, வந்துட்டோம். அப்புறம் அது வந்து மீனா. சரி சரி தம்பி, அதை எடு. டேய், அதை எடு. என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, ஒரே போடுதான் கழுத்து துண்டா போயிடும். மாப்பிள்ள என்ன மாமா, என்ன இதெல்லாம்? சரி, ஒழுக்கம் கெட்டவள. ஒழுக்கங்கிறது ஒரு பொண்ணுக்கு எல்லா விதத்திலயும் இருக்கணும். கற்பு மட்டும்தான் ஒழுக்கம் இல்ல. ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெண்ணுக்கு கற்பு மாதிரி தான். தன்னடக்கம், ஒழுக்கம், நேர்மை, இது எல்லாமே கற்பு தான். எப்போ வாய திறந்து அவன் என்ன தப்பா பார்த்தான், தப்பான செய்திகளை காட்டினான்னு நீ சொல்லும் போதே சீ, நீ ஒரு ஒழுக்கம் கெட்டவங்கிறது தெளிவா தெரியுது. ஒரு பொண்ணா பிறந்துட்டு உனக்கு வாய் கூசல் இப்படி சொல்லதுக்கு? அப்போ எனக்கு நடந்த அநியாயம் கையில ஒரு வாரத்துக்கு போட்டுருவேன். அதே வீட்டுல கூட நீ வேற யாரையாவது கைய கட்டினா கூட கொஞ்சம் யோசிச்சிருப்போம். ஆனா நீ காட்டுறது என் புள்ளையோட புருஷனே உத்தம. என் புள்ளைய தவிர வேற எப்படியும் பார்க்க மாட்டான். 1000 அழகிகளை கொண்டு முன்னா நிப்பாட்டினாலும் அவன் கண்ணு என் புள்ளையதான் தேடும். என் தம்பி மேல பழி போடுதான்னு நினைச்சு நீ என் புள்ளைய வேதனைப்படுத்திக்கல. புள்ளைய வேதனைப்படுத்தின ஒண்ணு நான் விட்டுருவேன். அதுல என் புள்ள வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சும் உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள வாழ்க்கையில போய் நீ விளையாண்டுருப்ப. இன்னைக்கு உன் தலையும் அப்பன் தலையும் போகல, இங்க இருந்து நான் போக மாட்டேன். எனக்கு கிங்ஸின் மட்டும் தாண்டி எதிரி. என் புள்ள எனக்கு உசுரு. எங்க புள்ள எங்க குலசாமி. எங்களை ஆள பிறந்தவா. என் புள்ளைக்காக நான் புள்ளைய பெக்காம இருந்த வேண்டி.
என் புள்ளைக்கு புள்ளலாம் பிறந்து அதை தூக்கி வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் இருந்தா போதும்னு நான் நினைச்ச வண்டி. நீ என்னன்னா என் புள்ள வாழ்க்கையில மண்ணலி போட்டு வந்திருக்க. இதுக்கு அப்புறம் நான் உன்னை எப்படி விடுவேன்னு நினைச்ச? மாப்பிள்ள அது பிள்ளை இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்ல. டக்குனு ரூமுக்குள்ள போயிட்டா மாப்பிள்ள அப்படி கொஞ்சம் வந்து நின்னோடனே பிள்ளை கொஞ்சம் பதறிட்டா. அதனால அவளுக்கு தப்ப நினைச்சிட்டா. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம் அது தப்புதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்ட புடுங்கனியா? மாப்பிள்ள புரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ணிட்டு வந்த? மன்னிப்பு கேட்க வச்சுட்டு புடுங்க நானும். மாப்பிள்ள நான் வயசுல மூத்தவன். ஏய், எங்களுக்கு எவனும் மூத்தவன் கிடையாது. இந்த மண்ணுல நாங்க தாண்டா மூத்தவன். தலையை சீவி உன் கையிலே கொடுத்துட்டு போயிருவேன். சொட்ட சி சொக்க. அப்புறம் என்ன பண்ற? சட்டையை கலத்திட்டு அப்படியே தெருவுக்கு வர. மாப்பிள்ள டேய் சொட்ட சொக்க, நான் சொன்னதை செஞ்சேன்னா உசுறு பிஞ்சோம். இல்லன்னு வச்சுக்க, அப்புறம் நான் எந்த எல்லைக்கும் போவேன். நீ போறத பார்த்து என் புள்ள மனசு குளிரணும். இனி என் புள்ள மனசு குளிர்ந்தாதான் எங்களால இருக்க முடியும். ஏமா தாயி பியாயி, உண்மையை சொல்லி என் தம்பி உன்னை தப்பா பார்த்தான். ஒழுக்கம் கட்டவள, எவ்வளவு ஒழுக்கம் கட்டவள நீ இருந்திருக்க. ஏதோ படிக்கிற புள்ள கலைப்புக்கு படிக்க போறான்னு ஏதோ கொஞ்சம் மரியாதை கொடுத்தேன். உன்னால என் பிள்ளைக்கு சரசமா பார்த்தேன் பாரு. என்னையே போத அடிக்கணும் பாத்துக்க. நான் யாருக்கிட்ட பேசினாலும் என் பொண்ணாட்டி என்ன சந்தேகமே பட மாட்டா பாத்துக்க. அவளுக்கு தெரியும் நான் எவனையும் பாத்துக்கிட மாட்டேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா உன் கூட சுத்தும் போதெல்லாம் அந்த பையன் உள்ள என்ன சுத்தி சுத்தியே வந்துச்சு. பாம்போல என்னையே பாத்துக்கிட்டு அலைஞ்சுது. எனக்கு புரியல. இப்ப புரியுது அவன் எதுக்கு சந்தேகப்பட்டிருக்கான்னு. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு எப்பேற்பட்டவன்னு. சரிங்க மாப்பிள்ள, இந்த ஒரு திருப்பு அப்படியே மன்னிச்சு விட்டுருங்களேன். மன்னிச்சு விடுறதா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மன்னிப்புலாம் எங்களுக்கு கொடுக்க தெரியாது. என் பரம்பரைக்கே கிடையாது, எனக்கு தெரியாது. செம்புலிங்க வம்சத்துல பழிய போட்டா என்ன ஆகுன்னு இந்த ஊர் ஜனத்துக்கு நாங்க காட்ட வேண்டாம். என் புள்ளைய தொட்டா என்ன ஆகுன்னு இந்த ஊர் உலகத்துக்கு காட்ட வேண்டாம். இந்த சாமோட தண்டனை எப்படி இருக்குன்னு உனக்கு காட்ட வேண்டாம். நீ என்ன பண்ணுத? போட்டுக்கு அப்படியே கலத்துட்டு தெரு வழியா வார. நான் பெரிய அரசியல்வாதி, தொழிலதிபர். நான் போய் இப்படி என் தம்பி கிங்ஸின் மகான், உத்தம தெய்வமா நின்று வழி நடத்தக்கூடியவன் சம்பளிங்க ஐயா. வீடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. டேய், அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து சகராரே வரது பரம்பரையா காலம் காலமா வர ஒரு விஷயம்டா. நீ பெரியவனா நான் பெரியவனா, ஆட்சி யாருக்கு, அதிகாரம் யாருக்கு, சொத்து யாருக்கு அதிகம்னு காலங்காலமா அண்ணன் தம்பிக்குள்ள வர பிரச்சனை தான். நீ என் தம்பி மானத்தோட விளையாண்டுகிட்டு இருக்க. டேய், இன்னைக்கு இந்த ஆசை அந்தஸ்து எல்லாம் வேணும்னு என் தம்பி எனக்கு தூக்கி வீசிட்டு போயிருவான். அவன் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னது என் பொண்ணை மட்டும்தான். ஆட்சி அதிகாரம் சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சொன்னான். அவன் தரமாட்டேன்னு சொன்னது என் பொண்ணை மட்டும்தான். ஏன்னா எங்களுக்கும் தேவை எங்க பொண்ணு மட்டும்தான். நாங்க உசுராவும் உயிராவும் விலைமதிக்க முடியாத சொத்தா நினைக்கிறது எங்க பொண்ணு. இங்க எங்க பொண்ணுக்கு தான்டா யுத்தம், சொத்துக்கு இல்ல. நாங்க சொத்துக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கும் நினைச்சு நீ புகுந்து விளையாண்டுட்ட. என் தம்பி மானத்திலே நீ விளையாடுவேன் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். யுத்தம் இங்க யாருக்கு பொண்ணுங்கிறதுதான், யாருக்கு சொத்து சுகங்கிறது இல்ல. உனக்கு இன்னும் 2 செகண்ட் தான். நீயா எல்லாத்தையும் கலத்திக்கிட்டு தெரு வழியா போற. ஒரு தெருவில்லாம போயிட்டு வர. போனாத்தான் நீ உயிரோட திரும்ப முடியும். மாமா, நான் வேணா மன்னிப்பு கேக்குறேன் மாமா. உன் மன்னிப்பு நீ எங்களுக்கு தேவையில்லடி. மாமா, இப்போ அப்பன் போவான் பாரு ஒண்ணுமே இல்லாம. அப்ப தெரியுண்டி ஓ மானத்தோட லட்சணம். இதை விட உனக்கு தண்டனை எதுவுமே இல்ல. பாரு, உங்க அப்பா அப்படியே ஒண்ணு இல்லாம போவான் பாரு. என் தம்பி மேல அப்படி ஒரு பழி தானே போட்ட. உனக்கு வாய் கூசல? இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். அவர் என்கிட்ட அப்படிதான் நின்னாரு. கையில என்ன இருக்குன்னு பாத்துட்ட. கொன்னு எரிஞ்சிட்டு போயிடுறான். அண்ணன் பொண்டாட்டியா அம்மானு கூப்பிடுவாண்டி. சின்ன பள்ளியா இருந்தா தாயின்னு கூப்பிடுவான். அப்போ நான் என்ன பொய்ய சொல்றேன்? அவைய சட்டை இல்லாம. சரி, இப்ப ஓப்பனு சட்டை இல்லாம தான் போவான். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் அப்பா மேல பழி சுமத்தட்டும். அப்ப இருக்குடி உனக்கு. நான் ஒண்ணும் பொய் சொல்லல மாமா, நிஜமா தான் சொல்றேன். நான் நிக்கன்னு தெரிஞ்சோம் அவரு வேஸ்டிய. எப்போதுமே ரொம்ப சோதிச்சுன்னு வச்சுக்க. இன்னும் நீ 2 செகண்டுக்குள்ள தெருவுக்குள்ள போகல, அதுதாண்டி உனக்கு தண்டனை. என் தம்பிய பத்தி நீ பக்கமா சொன்னாலும் இந்த இதயம் ஏத்துக்காது. எங்க இதயமும் ஏத்துக்காது, எங்க மனசும் ஒத்துக்காது. நாங்க சண்டை போட்டு வெளியில வரும்போது எங்க பொண்டாட்டி மாதிரி எங்க கூட வந்தாங்க. அங்கதான் இருந்தாங்க. நம்பி வெளியில எங்க வழி நாங்க பார்த்தனா எப்படி? அங்க எங்க தம்பி இருக்க போய்தான். என் பொண்டாட்டி என்னமா சொன்னா, அந்த வீட்டுல கிங்ஸ் அப்போ ஜான போனா இருக்காங்க, நான் வரமாட்டேன்னு சொன்னா. மத்த பிள்ளைங்களுக்கு அவன் அப்பனா தெரியும், உனக்கு மட்டும் தப்பான தெரியானோ?
இப்படித்தான் உயிர் மேல பயம் வரணும். டேய் தம்பி, பணின்னு தேவை. மாப்பிள மாப்பிள உன் பொண்ணு எப்பெல்லாம் பழி போட்டா அப்படியே போற. எதுக்கு இது தேவையில்ல, கழுத்திரு. வேண்டாம், நான் போக்கத்த சின்ன பிள்ளை, ரொம்ப பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னடி பண்ணுவா? என்ன வேணாலும் பண்ணுவேன். இவ்வளவு பேசுறீங்கல்ல, கோரப்பு சிங்கத்துல வந்து பேசுங்க. ஓ இப்ப நாங்க அவர் பேச்சுக்கு கட்டுப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நாங்க அவர் கட்டுப்பாட்டுல இல்ல. அதனால தைரியமா வந்தோம். போடி ஓ பண்ணு, இது பண்ணு. இதுக்கப்புறம் உன்னை விட்டு இப்போ காலத்தே நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே கோரப்பு சிங்கத்துல போறேன். போடி. அவர் கூட எங்ககிட்ட இப்ப நியாயம் பேச முடியாது. போடி. ஏய் சொக்கா, போ ஊருக்குள்ள போ. நான் சொல்லும் போதுதான் வீட்டுக்குள்ள வரணும். போ. மேல இருக்கிறத கலத்திட்டு போ. உனக்கு பேசல ஒண்ணு இருக்கு. டேய், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். அப்ப இவளுக்கு காரணம் அந்த கிங்ஸின் தானே? எல்லாரையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கணும். அவனுடைய உசுரு உங்களோட உசுரு அந்த இசையா? அந்த உசுரை நான் எடுக்கிறேன். செம்புலிங்க மட்டும் வந்து அத்தனையும் வந்திருக்கு போல கொண்டு போல. மிஸ்டர் மகாதேவன், இன்னைக்கு வாய் திறக்காம இருந்திருந்தா உனக்கு இன்னைக்கு ரொம்ப சௌரியமா போயிடும். அப்பம்மா, நான் உனக்கு அப்பா. எனக்கு எப்பவுமே என் ஜானப்பா மட்டும்தான். என் இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் எனக்கு வந்து நிக்கிறவர் என் அப்பா ஜானப்பா மட்டும்தான். எனக்கு துன்பத்தை கொடுக்கிறவர் ஒரு காலமே எனக்கு அப்பாக முடியாது. சரி, நீ பேசு. இதெல்லாம் எதிர்பார்த்ததுல என்ன? வாமா உட்காரு. நீங்க மட்டும் வந்துட்டீங்களா என்ன? மன்னிக்கணும் மாமா, உங்களை பார்த்துட்டு போறதுக்கு வரல, கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். பேசுறது துற பொண்டாட்டியா? இப்ப செம்பலிங்கையா வீட்டு மருமகளா வந்திருக்கேன். நீதி நேர்மைன்னு பேசக்கூடியவரு, அதுக்கேத்த மாதிரி நீதி கொடுக்கணும்னு தெரியாது. வீட்ல யாரு இருக்காங்களோ இல்லையோ, கிங்ஸி மாமா வீட்ல இருந்தாலே போதும், இன்னைக்கு சந்தோஷமா தூங்கலாம் நினைச்சவங்க நாங்க. அப்பேற்பட்ட ஒரு உத்தம மேல ஒருத்தி பழி சுமத்தி இருக்கா. அவ எப்பேற்பட்டவளா இருக்கணும்? அப்பேற்பட்ட கேவலமான ஜென்மத்துக்கிட்ட தெய்வமா பாக்குற எங்க கிங்ஸி மாமாவை மன்னிப்பு கேட்க வச்சீங்கல்ல. அவன் மன்னிப்பு கேட்டான்ல, தப்பு செய்யாமல மன்னிப்பு கேட்டான். தப்பு பண்ணலனா எதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கணும்? திரும்ப சொல்றேன் மிஸ்டர் மகாதேவன், இன்னைக்கு நீங்க வாயை திறக்காம இருந்தா உத்தமம். உங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஏன் குடும்ப விஷயம், தொலைட வேண்டாம், மூடிக்கிட்டு நிக்கணும். எதிர்பார்த்ததுன்னு ஆக மொத்தம் என் புள்ளைய நீ எனக்கு எதிராகவே திருப்பிட்ட. அப்படினாலும் நீதி வணங்கினது நான் தானே. அவங்கிட்ட எதுக்கு உனக்கு கோபம் வன்மம் வருது? உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. நீர் எப்படிப்பட்டவரோ அப்படிதானே உங்க நண்பன் இருக்க முடியும். நம்ம சேர்ற கூட்டாளி எப்படிங்கிற கணக்கு வச்சே நாம எப்படியும் நாம கண்டுபிடிக்க முடியும். திருடனுக்கு திருடன் தான் தோழனா இருப்பா. பொய் சொல்றவனுக்கு பொய் சொல்றவதான் தோழியா இருப்பா. ஏன்னா நல்லதுக்கு கெட்டதுக்கும் ஒரே நேரத்துல ஒன்றி இருக்க முடியாது. கெட்டதும் கெட்டதும் தான் ஒண்ணு சேரும், நல்லதும் நல்லதும் தான் ஒண்ணு சேரும். நீர் எப்படியா அப்படிதானே உங்க நண்பன் இருப்பாரு. அப்படின்னா நிச்சயமா என் நண்பன் நேர்மையானவனதான் இருப்பான். உங்க நேர்மை லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே, அதை இந்த ஊரே பார்த்ததே. 10 வயசு புள்ள வேண்டாம், பிறந்த புள்ள குட்டை என் புருஷனை பத்தி கேட்டாலும் சொல்லும், கையெடுத்து கும்பிடும். அப்பேற்பட்ட உத்தம மேல பொய் சுமத்திருக்கா ஒருத்தி, அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க. நான் இதை சும்மா ஒரு காலம் விட மாட்டேன். சம்பளிந்த சமஸ்தானத்தின் இளவரசி, நீதியை சரியா வழங்கணும். இல்லைன்னா ஒன்னையே நான் பஞ்சாயத்து நிறுத்த வேண்டியது இருக்கும். செம்பலிங்க வம்சத்தின் இளவரசி மகாராணி, காலங்காலமா பரம்பரையா இனி வர அத்தனை சந்ததிக்கு நீதி சொல்லக்கூடியவன் நாதானி எனக்கும் தெரியும். அதே நேரத்துல அந்த கிங்ஸின் மகாராஜாவோட மனைவி நாயங்கரையும் நீர் மறக்க வேண்டாம். இந்த செம்பலிங்க வம்சத்தின் மகாராணியா நான் வரல, என் புருஷனுக்கு நீதி கேட்டு வந்திருக்க ஒரு அவல பெண்ணா வந்திருக்க, ஒரு மனைவியா வந்திருக்க. அன்னைக்கு நீதி கேட்டு போன கண்ணகி மாதிரி, அன்னைக்கு மதுரைக்கு என்ன நடந்தது தெரியல. இன்னைக்கு அதுதான் இங்க நடக்கும். ஏன் புருஷனா அந்த கேவலமான ஜென்மத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க நீங்க யாரு? கண்ணால நீர் பாத்தீரா? ஏன் புருஷா அவகிட்ட தப்பா நடக்கத நீர் கண்ணால பாத்தீரா? ஒரு பொண்ணு மானத்தோட விளையாட மாட்டா. இதே வீட்டுலதான் சிவகாமி அம்மா இருக்காங்க. கொத்த கூடாது. ஏன் நீங்க ஒரே வீட்டுல இருக்கல? அவ கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? வேண்டாம், போத்தே விடாத. விடுவேன் மிஸ்டர் மகாதேவன், நான் விடுவேன்.
ஏன்னா நீங்க என் புருஷனோட மானத்தோட விளையாடி இருக்கீங்க மிஸ்டர் மகாதேவன். நான் இதை விட கீழே இறங்கி பேசுறேன். தெரிய வேண்டாம், இந்த உலகத்துக்கும் இந்த தெய்வத்துக்கும் தெரிய வேண்டாம், ஒரு புருஷனுக்கு ஒருனா ஒரு பொண்டாட்டி எந்த லெவலுக்கு இறங்கி அடிப்பானே உங்களை போல ஆண் வர்க்கத்துக்கு தெரிய வேண்டாம். நீங்க சிவகாமி அம்மாவை பாத்தீங்கன்னு நாங்களே ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவோம், நீங்க நிரூபிங்க. இல்லனா நாங்க வேற மாதிரியும் பண்ணுவோம். வேண்டாம், கருப்பு சிங்கம் யாருன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்காதீங்க, வீணா அழிஞ்சிருவீங்க சொல்லிட்டேன். அதைத்தான் நானும் சொல்றேன். செம்புலிங்கையா வீட்டு மருமகளா இருந்தா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் என் புருஷனுக்காக வந்திருக்கேன். என் புருஷனை எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கலாம்? நீங்களே வந்து என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களா? இல்ல இல்ல, நான் அப்பவும் விட மாட்டேன். அவளுக்கு வேற மாதிரி வச்சிருக்கேன். ஆனா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். என் புருஷன் அவகிட்ட தப்பா நடக்குத உங்க கண்களால பாத்தீங்களா? என் புருஷன் அவகிட்ட தப்பா பேச முயற்சி பண்ணாருன்னு நீங்க பாத்தீங்களா? அந்த பொண்ணு சொன்னா. நாங்களும் பொண்ணுதான், நாங்களும் தப்பா சொல்லுவோம், பரவாயில்லையா? அப்ப நாங்க சொன்னாலும் நீங்க நம்பணும்ல. அவளை விட எங்களுக்கு ரொம்பவே கண்ணீர் வடிக்க தெரியும். நாங்க இதை விட கண்ணீர் வடிச்சு சொல்லுவோம். நீங்க செம்புலிங்கையாவோட பையன், வெளியில சொல்லிடாதீங்க. தப்பான தீர்ப்பு கொடுத்த ராஜாக்களின் நிலைமை என்ன ஆச்சுன்னு சரித்திரத்தை புரட்டி பாருங்க மிஸ்டர் கிங்ஸின் ராஜா. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கோவலனை கல்வன் சொல்லி தப்பான தீர்ப்பு கொடுத்தான். கண்ணையை உண்மையை நிரூபிச்சா. மன உருந்தே உயிரை இழந்தா பாண்டிய நெடுஞ்செழியன். இதே மண்ணுல மனுநீதி சோழன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனுநீதி சோழன் இளவரசன் தேச்சத்திரத்துல ஒரு கண்ணுக்குட்டி நசுங்கி செத்துரும். பசு வந்து நீதி கேட்டு நீதிமணியை அடிக்கும். நீதி மகன் கூட பார்க்கல, தீர்ப்பு சொன்னாரு. அந்த மண்ணுல பிறந்துட்டு தப்பான தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து என்ன சொன்னாலும் நீங்க நீதி கொடுத்துருவீங்களா? அதே பொண்ணு வந்து உங்களை தப்பா சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல இந்த மகாதேவன் என்னையும் அதே மாதிரி பண்ண வந்தாருன்னு சொன்னா என்ன தீர்ப்பு கொடுத்திருப்பீங்க? என்ன இந்த வயசுல மானம் போயிரும் உங்களுக்கே இப்படி இருக்குதே, அப்ப என் புருஷனுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு சரியான நீதி வேணும், இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பஞ்சாயத்தை கூட்டலாம். பஞ்சாயத்துக்கு நீ முக்கியமா வரணும். நீதி வழங்குற நீதிபதிய கேள்வி கேட்க எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்ல. நீதியை தவறா கொடுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் சாதாரண மனுஷனும் இல்ல. செம்புலிங்கையா புள்ள கேள்விதானே கேட்ட, பஞ்சாயத்துல பதில் சொல்றேன். பஞ்சாயத்தை போட்டுங்க. அப்பா என்னடா நீங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க. நான் எல்லாத்துக்கும் உங்க கூட இருப்பேன். ஆனா கடைசியில என் புள்ள மேலே பஞ்சாயத்து வச்சுட்டீங்க. தவற நடந்துக்கிட்டா பஞ்சாயத்து உண்டு. அவ தான் யாருங்கதைய மறந்தே ஒரு பஜாரி மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. அவ செம்புலிங்க வம்சத்து வாரிசுங்கதை மறந்துட்டா. அவளுக்குன்னு தனிப்பட்ட பாசனை யார் மேலே வைக்க கூடாது. அவ புருஷனாவே இருந்தாலும் அவ எல்லாருக்கிட்டே சரிசமதான் காட்டணுங்கிறத அவ ஏன் மறந்தா? நீதி மறந்தத அவ குற்றம். நீதி மறக்கல. என்னத்தான் இந்த செம்புலிங்க வம்சத்தின் வாரிசா இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அவ சரிசமதான் அன்பை காட்டுதா இருந்தாலும் அவ பிறந்த மண்ணு அப்படி, இந்த மண்ணோட மகிமை அப்படி. ஒரு பொண்ணு ஒரு திருப்பி இவன் தான் முடிவு பண்ணிட்டான்னா கட்டையில போற வரைக்கும் அவனை தவிர வேற எவனையும் நினைக்க மாட்டான். அப்பேற்பட்ட மண்ணு அவன் கிட்ட வச்சிருக்க பாசத்தை வேற யாருக்கிட்டையும் அவளால காட்ட முடியாது. அவனுக்கு சரிசமா வேற எவனையும் அவளால வைக்க முடியாது. அதுல என் பொண்ணு ஒண்ணு விதி விலக்கு இல்லையே. அவ செம்புலிங்க வாரிசா இருந்தா அவ வேற மண்ண பிறந்துக்கணும். அப்ப அவ சரிசமமா இருந்துப்பா. இந்த மண்ணுல பிறந்தா அவ புருஷன் மேல கொஞ்சம் காதல் அதிகமா வைக்கதான் செய்வா. நீதிக்கு புறம்பா இருந்தா எனக்கு பிடிக்காது. நீங்க கொடுத்த நீதி சரிதானப்பா? சரியே, நான் செஞ்சது சரி. சரி, என் பொண்ணு மேல பஞ்சாயத்து தானே வச்சுக்கோங்க. வாழ்க்கையில ஒருத்தர் பாத அப்பாவை போத்த மாட்டோமான்னு ஏங்குன. இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். என் புள்ள மேல பஞ்சாயத்தை வந்துட்டா அப்படியே நாங்க விட்டு கொடுத்துருவோம் நினைச்சீங்களா? ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க சித்தப்பா. ரொம்ப வருத்தப்பட போறீங்க. இங்க இருக்க பையனுக்கு அவ தான் உசுரே. அவ மேல காத்தடிச்சா கூட காத்தே வரட்டுவானுங்க.
நீங்க கை வைக்கலாம்னு நினைக்கீங்க. வேண்டாம் சித்தப்பா. ரொம்ப வருஷம் கழிச்சு குடும்பத்தோட வந்து சேர்ந்திருக்கீங்க. வீணா குடும்பத்தட்டு போற அளவுக்கு ஆயிடாதீங்க. மிரட்டியா ஜானு? உண்மைய சொன்னேன். எங்க புள்ளைய வெறுக்கிற யாரையுமே நாங்க நேசிக்க மாட்டோம். என் கடமையை நிறைவேற்றதுக்கு வந்திருக்கேன். கடமை எங்க புள்ள முன்னாடி எங்களுக்கு எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா எங்க புள்ளைக்கு முன்னாடி நீதி நேர்மை கூட எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தேவை எங்க புள்ள மட்டும்தான். பாசத்துல ரொம்ப ஆடாத. என் பிள்ளைக்காக நான் அப்படித்தான் ஆடுவேன். என் பிள்ளைக்கு வருதமா எத்தாது பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்க. எதிரி எங்களுக்கு வெளியில இல்லைன்னு முத்திர குத்திரும். பஞ்சாயத்துல பேசிக்கலாம். ஒரு நீதிபதியை மிரட்டுறதே குற்றம்னு உனக்கு தெரியாது. எங்க பிள்ளைக்கு முன்னாடி நீதி நேர்மை கிடையாதுன்னு நான் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைய கலங்கடிக்கிற மாதிரியோ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரியோ ஏதாவது தீர்ப்புங்கிற பேர்ல ஏதாவது என் தம்பிக்கு பண்ண மாதிரி பண்ணுனீங்க. நீங்க பண்ணினதே தப்பு. என் தம்பிக்கு கொடுத்த நீதியே தப்பு. இதை நீங்க நீதிபதி கொஞ்சம் கண்ணாடிய பார்த்து துப்பிக்கோங்க. இவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க செம்பலிங்க அவங்க பிள்ளையான எடுத்துட்டு போங்க. நாங்க வாரிசு எதுலயும் சலிச்சவங்க இல்ல. என்னடா இப்படி வந்திருக்கேன்னு பாத்தீங்களாப்பா? எல்லாரும் மாதிரி நான் உங்களை திட்டுக்கு வரலப்பா. நீங்க நீதிபதி தான். நீங்க உங்க நீதியை கொடுங்க. என் அண்ணனும் இப்படித்தானே நின்னானே அவ பழி போட்டா வீடு முழுக்க சுத்தி வந்தேன்ப்பா. என்ன நடந்து தெரியுமாப்பா? இல்லப்பா, நீங்களே என் கூடயே வாங்க. நீங்களே வேணா சட்டையை கலத்திக்கிட்டே நடங்க. இந்த வீட்டுல இருக்க ஒரு பொம்பளைங்க ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு பார்வை பார்த்து ஏதாவது ஒரு சின்ன சிக்னல் காட்டட்டும். நீங்க சொல்ற தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுறேன். இது எங்க வீடுப்பா. எங்க வீட்டுல நாங்க எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். என் வீட்லயே நான் சுதந்திரமா இருக்க முடியலன்னா எப்படிப்பா? என் அண்ணன் ஒன்னும் அவ ரூமுக்குள்ள போயோ அவ வீட்டுக்குள்ள போயோ இப்படி போய் நிக்கலையே. அவன் ரூம்ல அவன் வீட்டுல தானே நின்னா. வெளியே வந்தது யாரு? ஒருவேளை கவின் அவ கழுத்த தாலி கட்டி குடும்பம் நடத்திருந்தான்னா ஒருவேளை உங்க தீர்ப்பு ஒரு வழியில வேணா நியாயமா இருந்துக்கலாம். இன்னும் தாலி கட்டல, தட்டு கூட மாத்தல, வெறும் பேச்சுவார்த்தை தான். அவ ஏன் கிங்ஸின் ரூமுக்குள்ள வந்தா? நீங்க ரூம் எல்லாம் போதுன்னு சொல்லல. ரூம் எல்லாம் போதுன்னு சொன்னா ஒரு ஆம்பளை ரூமுக்குள்ள நுழைஞ்சிருவாளா? சரி, அவளுக்கு உரிமை இருக்கு ரூமுக்குள்ள போனா. அப்ப அவ எல்லாத்தையும் சகஜமா தானே பார்த்திருக்கணும். எனக்கு சகஜமா எடுத்துக்க முடியலன்னா எதுக்கு அந்த ரூமுக்குள்ள போயிருக்கணும்? இந்த வீட்டு போயில காலையில பார்த்தா அரைங்குறமா தான் சுத்துவானுங்க. ஒருத்தர் கண்ணுக்கும் நாங்க தப்பா தெரியல. ஏன்னா இந்த வீட்டுல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுன்னு நாங்க நினைச்சோம். ஏன் காலையில இந்த வீட்டுல எல்லா பயிர்களும் எப்படி சுத்துவான்னு உங்களுக்கு தெரியாது? இதே மொட்டை மாலதான் தினமும் சாரோனு கவின்னு அப்புறம் தேவா என்னத்தை போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க? சொல்லுங்கப்பா, என்னத்தை போட்டுட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவானுங்க? மாகிமா அவனுக்கு முட்டையில இருந்து சூப்புல இருந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போவா. 1000 நேரம் தோரண பொண்டாட்டி மேலையும் கீழே ஏறி இறங்கி அவனுக்கு நக்கல் பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணுமாடி ஏன்டா இப்படி நிக்கீங்கன்னு ஏன் இவங்கெல்லாம் சொல்லல? சொல்லப்போனா பாதி நேரம் அந்த பிள்ளைங்க அங்கதானே நிப்பாங்க. இந்த வீட்டு பொம்பளைங்க ஏன் சொல்லல? இதே அழகிற ட்ரெஸ்ல தான் நான் சுத்துறேன். என்ன பார்த்து குரங்குன்னு நக்கல் பண்ணி வேணா சிரிக்குமே தவிர இனி ஏன் தப்பா சொல்லல? அவளுக்கு மட்டும் எப்படி தப்பா தெரிஞ்சது? நம்ம வீட்டு பயில மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்போ நாங்க அப்படி மாறல என்னப்பா தப்பு இருக்கு? அப்போ நாங்க நல்ல பயிலா இருக்குது தப்பு அப்படித்தானே? அப்படித்தானப்பா சொல்ல வரீங்க? இது வரைக்கும் எந்த கள்ளம் கப்படமும் இல்லாம தானே சுத்திக்கிட்டு இருந்தோம். நீங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமேல் எங்களுக்கு என்னப்பா தோணும்? நான் இப்படி வரும்போது எனக்கு 1000 சிந்தனை வந்தது. எதுக்காக்கல ஜானி மனைவி வந்தாங்க, அண்ணி அவியணி வந்தாங்க. இதுக்கு முன்னாடி உரிமையோட என் சாத்த பிடிக்கும் கூட தோச்சு போடணும்னு திட்டிட்டு புடுங்குவாங்க. ஆனா எனக்கு இப்ப ஏத்தல வரும்போது கூச்சமா இருந்தது. இத கொடுத்தது யாருப்பா? சொல்லுங்கப்பா. எத்தனை நாள் இதே மாதிரி சாமனை பொண்டாட்டிக்கிட்டவே நிப்ப. அண்ணி இதை தோச்சு போடுங்க, இதை எடுத்துத்தாங்க, இதை பயன்படுத்தாங்கன்னு இப்படித்தான் என்ன கேட்பேன். இனிமேல் என்னால எப்படிப்பா கேட்க முடியும்? சொல்லுங்கப்பா. இப்போ உங்க பிள்ளைய குற்றவாளி ஆக்குனது நீங்களா அவளா? எனக்கு பதில் சொல்லுங்கப்பா. அப்போ இனிமேல் நாங்க இப்படி போய் நின்னா எங்களுக்கு என்னப்பா தோணும்? இது வரைக்கும் அம்மா புள்ளியாதான் நாங்க இந்த வீட்டுல இருந்திருக்கோம். இனிமேல் எங்களுக்கு என்னப்பா தோணும்? அவங்க அண்ணன் பொண்டாட்டி தானப்பா. சொல்லுங்க. இவ்வளவு நாளா அண்ணி அம்மாவை பார்த்தது எங்களுக்குள்ள கள்ளம் கபடம் இல்லாதனாலதான். ஆனா நீங்க இன்னைக்கு சொன்ன தீர்ப்பு எங்க அவங்கள அண்ணியா பார்க்க வைக்குது. அண்ணியா பார்த்ததுனால கூச்சம் வருது. வெக்கமா இருக்குப்பா. இப்படி ஒரு தண்டனையை நீங்க அண்ணனுக்கு மட்டும் கொடுக்கல, எங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. சாரன் எப்படிப்பா வேஸ்ட் சட்டை கட்டுவான்? அவன் எவ்வளவு தரத்துக்கு வாசிட்டு கட்டியிருப்பான்? எத்தனை நாள் இந்த வீட்டுல இருக்க அண்ணி மாதிரிலாம் கிண்டல் அடிப்பாங்க. தப்பான நேரத்துல படிச்சாங்க இல்ல அவங்களா கிண்டல் அடிக்கிறாங்கன்னு இவன் என்னைக்காவது அதை இறக்கி கட்டியிருக்கான். அது தப்பா தாய் புள்ள பாசம். ஆனா இனிமே
உங்க தீர்ப்பு மட்டும் இசைக்கு எதிரா வந்தது நானும் சில விஷயங்களை நிரூபணம் பண்ணுவேன். பஞ்சாயத்துல பாக்கலாம்டா, பாக்கலாப்பா. பாக்கதான போறீங்க? என்னை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்துல பதில் சொல்லி ஆகணும். நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் சொல்றேன் பதிலு. அதுக்கான பனிஷ்மெண்டையும் நீங்க வாங்குவீங்க. பேச்சு திறமையில சாரியத்திலையும் நீர் சிறந்த வரணும் எனக்கு நல்லா தெரியும். எங்க மனசாட்சிக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. நாங்க ஒண்ணும் பால் டப்பால வச்சு பால் குடிக்கிற பச்சை குழந்தைங்க இல்ல. அப்பா என் வாயை நீ வராது. என்னையா சார் பாக்கீங்க? அவங்கள பார்த்து பேசுங்க. என்ன சார் குடும்பம் ரவுண்ட் கட்டி அடிக்காம போலுக்கு அவசரப்பட்டுட்டீங்களோ? வாய மூடுறா. நீங்க மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏய் இல்ல சார், அவங்க கோம கத்துனாங்க, அதான் உங்களை கூப்பிட்டேன். கோத்து விட்டுட்டு எப்படி சொல்றான் பாத்தியா? அது எப்படிடா என் பொண்ணு கூட்டு வர எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? ஓ, உங்க பொண்ணு கூட்டு வர எல்லாருமே உங்களுக்கு காப்பு வைக்காங்களா? ஏய் இல்ல, அப்போ அங்க இருக்க எல்லாருமே உங்க பொண்ணு தான் கூட்டு வந்திருக்கா. அவ மட்டும்தான். அப்படியா? ஆனா அத்தனை வரை எனக்கு எதிரி தான். அதான் உங்க பொண்ணே உங்களுக்கு எதிரி தானே. காலையில உங்களை வச்சு செஞ்சுட்டேன் பார்த்தேன். உங்களை வாய பேசக்கூடாதுன்னு சொன்ன பாத்தீங்களா? மிஸ்டர் மகாதேவ் சார் வேற லெவல்ல வெறித்தனமா இருந்து சார். உலகத்திலே பெத்த பொண்ணு அப்பா பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்டது உங்களதான் சார். அதுவும் மரியாதையா தான் சார் சொன்னா. மிஸ்டர் மகாதேவன் நல்லா இருக்கு சார். அப்படி உசுறு ஊதி எனக்கு கொண்டாடணும் போல இருந்துச்சு சார். சமயம் பேசுனாங்க சார். வாழைய விட்டு தூக்கிடும் மத்துக்க போங்க சார். காமெடி பண்ணிட்டு அதான் உங்க பொண்ணு உங்களை எப்ப பார்த்தாலும் மிஸ்டர் மகாதேவன் வாயை மூடுங்கன்னு சொல்லுதான் சார். வேலையில சேர்த்ததே உங்க பொண்ணு தான் சார். சார் 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கேன்னு சொல்லியிருக்கா சார். எதுக்கு? நீ கிளிப்புக்கு இன்னும் 2 லட்சம் ரூபாயா? உங்களை வச்சு செய்யறதுக்கு. சார் பொம்பளை சிங்கத்துக்கிட்ட ஆம்பளை சிங்கமே தோத்து போயிருமா. பொம்பளை புலிக்கிட்ட ஆம்பளை புலி தோத்து போயிருமா. காட்டுக்க அந்த நிலைமைன்னா இது வீடு சார். எப்பவுமே பெண் புலிதான் சார் ஜெயிக்கும். உங்க பொண்ணை பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியல. தெரியும், நீ மூடிக்கு நில்லு. தெரியாம தாங்க இருக்கணும். தெரிஞ்சும் ஆய கொடுத்துருக்கிய. வாங்கக்கா, கருப்பு சிங்கம் வீட்டுல இல்ல, வெளியில போயிருக்கோம். அப்படியா? கருப்பு சிங்கம் வந்தா சொல்லிருங்க. என்ன சொல்லணும்? இல்ல, அந்த விலங்காதவர்கிட்ட மன்னிப்பு கேட்டதா வீட்டுக்குள்ள வரணும்னு சொன்னாவல்ல, அது கேட்க முடியாதுன்னு சொல்லிருங்க. அட பேசுறது ஜான் பொண்டாட்டியா? ஈசியோட அம்மா. இல்ல சார், அந்த பொண்ணு தான் அந்த வீட்லயே ரொம்ப அமைதலான பொண்ணு. ஊமை கொட்ட மாதிரியே இருக்கும். 10 வார்த்தை பேசினோம்னா ஒரே ஒரு வார்த்தை முளைச்சு பார்க்கும், அவ்வளவுதான். அந்த பொண்ணே உங்களை வச்சு சேரு சார். ஆத்தி இந்த வீட்டுல இருந்தா ஊமையும் பேசிரும் போலுக்க. அவ்வளவு பாடுபடுத்த அந்த கருப்பு சிங்கம் அந்த மகாதேவனா. இந்த 2 என்னமோ பிளான போடுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா இவனுக்கு 2 பேருமே அசந்த மாதிரி தெரியலையே. நின்னுதான் அடிக்கானுங்க. அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அந்த விலங்காதவர்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்க முடியாது. வீட்டை விட்டு எங்களை அனுப்ப முடியாது. அப்படி அனுப்புனா எங்க புருஷன் சேர்த்து அனுப்புங்க. இன்னொன்னு என் புருஷன் அந்த வீட்டை விட்டு வர மாட்டாராம். ஏன்னா அவருக்கு அந்த சொத்துல பங்கு இருக்குது. அவர் அங்க வாரிசு. சும்மா உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா நாங்க அந்த வீட்டு பொறுமக்கமாரு. அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு போய் எவக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. அந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. இஷ்டத்துக்கு தப்பான தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. ஏமா அபி, ஏமா ஜான் பொண்டாட்டி, உனக்கு இவ்வளவு கோவம் வரும், இவ்வளவு பேச்சு வரும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். என் புள்ளைய தேண்டுனா எனக்கு இன்னமும் வரும். ஈஸியை விட என் புள்ள கிங்ஸ்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை தொட்டா யாரையாவது நான் சும்மா வெட்டுறவன். உச்சிக்கு 3 நேரம் அம்மா அம்மான்னு வருவான். அந்த பையனை காயப்படுத்தி ரூமுக்குள்ள அடைச்சிட்டீங்கல்ல, சும்மா விட மாட்டோம். இந்த வீட்லயே பொம்பளைங்களுக்கு மதிப்பு கொடுக்கறவன் ஒரு பையன் மட்டும்தான். பொம்பளைங்கள பொம்பளையா பாக்குறவன் ஒருத்தன் மட்டும்தான். பொம்பளைங்களுக்கும் வலிக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறான் அந்த வீட்ல அவன் ஒருத்தன் தான். அந்த பையனை நம்பிதான் நாங்க அந்த வீட்ல நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள் எங்களுக்கான சுதந்திரம் அந்த வீட்ல கிடைக்கும்னு இல்ல. இப்ப வரைக்கும் அந்த வீட்ல நாங்களா வாழ்ந்தோம்னா அந்த பையனாலதான். சத்தியமா இப்பவும் அந்த வீட்ல நாங்க சந்தோஷமா சிரிக்கோம்னா அது அந்த பையனால மட்டும்தான். அந்த பையனை அழ வச்சு ரூமுக்குள்ள அடைச்சிட்டீங்கல்ல, அந்த பையன் நேத்து போன ரூமுக்குள்ள இன்ன வரைக்கும் அந்த பையன் வெளியில வரல. இதுக்கெல்லாம் நாங்க சும்மா விட்டுருவோம்னு கனவே நினைக்காதீங்க. அவளை எங்க புள்ளக்கால விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு இதே ஊருக்கு முன்னாடி அவ சந்தி சிரிக்க வச்சாலும் வைப்பமா தவிர அவகிட்ட மன்னிப்பா அவளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்ல. போதாபி ரொம்ப பேசுற. ஏன் மருமகளை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. அவ ஐயா வீட்டு மருமக. அவ ஒன்ன பண்ணார்பட்டி மருமக இல்ல. வாயை கொஞ்சம் குறைச்சு பேசுங்க. என் மருமகளை அபின்னு கூப்பிடுறத நிப்பாட்டுங்க. ஜான் பொண்டாட்டினே கூப்பிடலாம். பொம்பளைங்கெல்லாம் சரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நாமெல்லாம் என்ன பண்றது?
மைண்ட் வைஸ்ல இல்ல ஓப்பனா தான் பேசுறேன் சார். கரெக்டா தானே சார் சொன்னாங்க. நமக்கு பன்னியார்பட்டி. நீங்க எதுக்கு அந்த விஷயத்துல போய் மருமகளை திட்டிட்டு இருக்கீங்க? இருடா. ஏமா ஜான் பொண்டாட்டி சார், எதனாலவோ பஞ்சாயத்துல பேசிக்கலாம், அங்க வந்து பேசுங்க. அந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. காப்பி போடுறதுக்கு வேற ஆள் வச்சுக்கிடுங்க. அந்த வீட்டு மாப்பிள்ளைங்க ஏதோ மறந்துட்டீங்க. அடிக்கடி அந்த வீட்டு தலைவருங்க பொறுப்பு நீங்க எடுத்துக்கிறீங்க. என்ன சார் இப்படி பேச சொல்லி என் பொண்ணு உனக்கு சம்பளம் கொடுக்க? ஆமா சார், அப்பப்போ பக்கத்தே இருந்து பேசணும்னு சொல்லி தான் 2 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க சார். சார் உங்களை மட்டும் தான் சார், உங்களை மட்டும் பேசுறதுக்கு தான் 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா. இப்போ போற போக்க பார்த்தா எனக்கு 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும் நினைக்கிறேன் சார். எதுக்கு? உங்க பார்ட்னரு, உங்க தோஸ்து, உங்க தர்பூசிங்க, இனி அவரையும் வச்சு செய்யறதுக்கு கொடுப்பா உங்களுக்கு. கண்டிப்பா எனக்கு 4 லட்சம் ரூபாய் சார் சம்பளம். ஏன்னா பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு நான் காப்பி குடிக்கலாம் வரல. வரண்டன்னு சொன்னோம். நான் பொம்மிமா புருஷங்க தான் மறந்துட வேண்டாம். பொம்மிமா மட்டும் உயிரோட இருந்திருக்கணும். சார் கொஞ்ச நேரத்துக்கு வாய் தற்காம இருங்க சார். உங்களுக்கு இன்னைக்கு சனி உச்சத்துல இருக்கு சார். இல்ல உங்க நாக்குல இருக்கு. வேண்டாம் சார், எதுக்கு சார்? இல்லைன்னா வாயில்லாத பூச்சி கூட உங்களுக்கு வச்சு செய்யுமா சார்? சொல்லுங்க. வேண்டாம், உங்களுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. அந்த அபி பொண்ணதான் சொன்னேன். சரி, பஞ்சாயத்துல பேசிக்கலாம், கிளம்புங்க. இங்கேயும் காப்பி போடுறதுக்கு யாரும் இல்ல. நாங்க இப்ப சிவகாமி அம்மாவை கூட்டு போயிருவோம். அந்த சிவகாமி அம்மாவையும் என் நண்பனையும் தான் உங்க பொண்ணு தப்பா பேசிட்டு போயிருக்கா. சரியாதான் பேசியிருப்பா. அவ கம்மியா பேசிட்டா, கொஞ்சம் அதிகமாவே பேசிருக்கணும். என் நண்பனை பத்தி தெரிஞ்சும் வார்த்தை விட்டுட்டு இருக்கீங்கல்ல. எங்க புள்ளைய பத்தி தெரிஞ்சோம் நீங்க வார்த்தை விடல. பதிலுக்கு பதில். அதெல்லாம் அப்படித்தான். எங்க புள்ளையில அப்பெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. சரி கிளம்புங்க. பஞ்சாயத்துல இருக்கு உங்களுக்கு எல்லாம். எதையும் சந்திக்கிறதுக்கு நாங்களும் தயாரா தான் இருக்கோம். வாங்கத்த. அப்போ நல்ல மாமியாரும் நல்ல மருமக தான். யார் சொன்னா? நாங்க 2 பேரும் ஒரே வீட்டு மருமக மாறு, அவ்வளவுதான். அப்ப அக்கா தங்கச்சி அது எங்க இஷ்டம். நீ அந்த புள்ள கட்டிட்டு இருக்கா? இல்ல சார், இன்னைக்கு பெரும்பாலும் அந்த ஊமக்கொட்டம் புள்ள கிட்ட தான் நீங்க நோஸ் கட்டு வாங்குறீங்க. அதுக்கு தான். இல்ல சார், இந்த ஊமக்கொட்டை மாதிரி இருக்க புள்ளில லேஸ்ல வாய் திறக்காது. திறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் சார் ஆகும். சார் இந்த வளன்னு பேசுற பிள்ளைங்க கிட்ட கூட வாயை கொடுத்துட்டு தப்பிச்சிடலாம் சார். இந்த ஊமக்கொட்டை மாதிரி இருந்துட்டு அமைதியாவே இருப்பாங்களே, அன்னைக்கு அவங்க வாயை திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தான் சார் நமக்கு 7.5 மாத்து சனிய. வாங்கத்தே. இப்பதான் அக்கா தங்கச்சின்னு சொன்னியா? அக்கா தங்கச்சியாவும் இருப்பா, அம்மா புள்ளையாவும் இருப்பா, மாமியா மருமலாவும் இருப்பா. அது எங்க இஷ்டம். எங்க இஷ்டத்துல யாரும் தலையிட வேண்டாம். குடும்பத்தை தலையிட்டதுக்கே இன்னைக்கு வச்சு செய்ய போறோம். இது எங்க விஷயம். வாங்கத்தே. போங்க போங்க. போவோம். எங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய வேலை இருக்குது. முடிச்சிட்டு தான் போவோம். என் மத்த மருமக்க மாதிரிலாம் வேலையை பார்க்க போயிருக்காங்க. அவர்களெல்லாம் முடிச்சிட்டு வரட்டும், ஒன்னா போவோம். அது வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டோம். ஓ சபதம். வைராக்கியம். முடிச்சு விட்டுட்டு தான் போவோம். சேர்ந்துருக்கோம்ல, பாருங்க. கருப்பு சிங்கத்தை பத்தி தெரியாம மோதிட்டு இருக்கீங்க. அதான் நீங்க ஓனாய மாதிரி இருக்கீங்களோ? அபே உண்மையதான் சொன்னேன். வாங்கத்தே. ஆத்தி, இவ்வளவு நேரம் காமெடியா பேசிச்சு அந்த புள்ள, இவ்வளவு சீரியஸா பேசிட்டாலே சார். சார் நான் கூட சொல்ல நினைச்சேன், எப்பவும் பழைய கெட்டப்ல தானே இருப்பீங்க, இது என்ன புது அவதாரம்? சத்தியமா ஓனாய் மாதிரி தான் சார் இருந்தது. சிங்கம் பக்கத்துல இருக்க ஓனாய் புலி மாதிரியே இருந்துச்சு. வில்லத்தனம் அப்படியே உங்க முகத்தை தெரியுது சார். உங்களை பொண்ணு அடிக்கடி சொல்லுவாளே நாரதர்னு, இது கொஞ்சம் வில்லத்தனமான நாரதர், அப்படித்தானே சார்? பார்க்கலாம். இனிதானே எங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாகும். ஆமாடா, நான் ஓனாய் தான், ஆனா நேர்மையான ஓனாய். அப்பா மாட போகுது, வாங்க. அப்பா நான் பாத்துக்கிறத வீட்டுக்கு வாங்க. ஒரே நின்னு வேடிக்கை பாக்கப்பா, வாங்க. பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி தெரியாது. அவனுங்களுக்கு தலை எடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவனுங்களுக்கு எறும்பு நசுக்கிற மாதிரி தான். ஒரு துளி கூட வருத்தப்பட மாட்டானுங்க. அவனுங்க கிட்ட இந்த விஷயத்துல மட்டும் நம்ம ஜெயிக்கவே முடியாது. அவனுங்க 1000 பேரை போட்டவனுங்க, நம்மளை போடதான் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். வேண்டாப்பா, நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீங்க வீட்டுக்கு வாங்க. வேண்டாமா, அவனுக்கு சொல்றத செய்யறவனுங்க, அவனுக்கு கிட்ட தெய்வ தாச்சனைய பார்க்க முடியாது. அவன் தெளிவா சொல்லிட்டு போயிருக்கான், இல்லைன்னா எடுத்துருவேன்னு. வேண்டாம் அப்பா, உனக்கு நான் தேவை. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போ. அப்பா ஊரே வேடிக்கை பாக்குப்பா. நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் புள்ளி, எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்.
பரம்பரையா நீங்க கோடீஸ்வரன் இருந்தவரே. ஒரே வேடிக்கை பார்க்கப்பா. என்ன அந்த குடும்பத்துல கொடுக்கறதுக்காக நீங்க இவ்வளவு அவமானத்தை சந்திச்சிட்டீங்களே. அந்த வீட்டுக்கு கடைக்குட்டிக்கு போக மாட்டேன். அந்த வீட்டுல யாருக்கு போகணும்னு எனக்கு தெரியும். அவன் கை ஓங்கி இருக்கோ அங்க போவேன். இனி நான் எடுத்த சவால ஜெயிக்கிறதா எனக்கு முக்கியம். வேண்டாம், அவனுக்கிட்ட மோதினது தப்பே. அவனுக்கு இப்படித்தானே தெரிஞ்சோம். நாம ஒரு பிளான போட்டதே தப்புதான். வேண்டாம். போ, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். வேண்டாமா, உனக்கு உன்னை பத்தி தெரியாது. நீ வீட்டுக்கு போ. ஐயோ அப்பா, என் மான போகுது. நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? கொன்னூர் வாங்கம்மா, உனக்கு தெரியாது. சமந்தி, 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 என்ன இது கோலம்? கேள்விப்பட்டுதான் வந்தேன். இது என்ன அலங்கோலம்? உங்க வீட்டுக்கு போங்க. வேண்டாம் சமந்தி, தலையெடுத்துருவாங்க. யாரு? உங்க பிள்ளைங்க. யாவே சொல்லிட்டு மாட்டிட்டு போனோம். பாறையும் சாமும் மிரட்டினது மட்டும் இல்ல, எங்களை அசிங்கப்படுத்த போறாங்களா? சாமுவா துறையுமா? ஆமா சம்பந்தி, நாங்க தப்ப உங்க புள்ள மேல பழிய போட்டோமா. அதனால அது உங்க புள்ள மேல பழி போட்டது கூட அவங்களுக்கு பேச தெரியல. அவங்க பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சான். அவங்க பொண்ணு அழுதாலாம். அதனால என் பொண்ணு அழணுமோ, என் பொண்ணு வாழ்க்கை நாசம்னு ஆகணுமோ, அதுக்காக என்ன மிரட்டினாங்க. இப்படி ஊருக்குள்ள போகலன்னா கொன்னுருவான்னு சொன்னாங்க. அதான் வந்திருக்கேன். என் உசுறு எனக்கு வேணும் சம்பந்தி. ஏன்னா என் புள்ள இருக்குதே, நான் கவரப்பட்டு வீட்டுல இருந்த என் புள்ள வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறதே? என் புள்ளைய சின்ன பொண்ணுமாக்கிட்டாங்கன்னா, ஏன்னா சாமுவும் துறையும் வந்த விதம் அப்படிதான். என் பொண்ணை சீரழிச்சிட்டாங்கன்னா. அப்படித்தான் சொல்லி என்ன மிரட்டினாங்க. அப்படி மாற்றிருக்க மாட்டானுங்களே. உங்க போவே தானே அப்படிதான் பேசியிருப்பானுங்க. ஒரு பொண்ணுகிட்ட வீரத்தை கட்ட மாட்டானுங்களே. நான் எதுக்கு போய் சொல்லணும்? நாங்க பட்ட வேதனை, மன வேதனை, மன அழுத்தம், இதுக்கெல்லாம் உங்க குடும்பம், நீதி உள்ள நியாயாதிபதி குடும்பம் எங்களுக்கு நியாயம் சொல்லுமான்னு கேக்குறேன். இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கேன். சம்பளிங்கையா வீட்டுக்கு போனா நீதி நேர்மை கிடைக்கணும். ஆனா எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. என்ன மாதிரி அவ்வளவு பெண்ணுக்கு கிடைக்குமான்னு தெரியல. நான் ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன அப்படி மாற்றிட்டு போறாங்க. எங்க அப்பா எவ்வளவு செல்வா கூட வாழ்ந்தவரே, அவரை இப்படி வர நிர்வாணமா? நாங்க சாகணுமா இருக்கணுமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நாங்க இருக்கணுமா சாகணுமா? நான் உன் மாமாங்க மறந்துடாத. வேண்டாம் சார், போதும். எனக்கு நடந்த அநியாயத்துக்காக நான் உங்ககிட்ட வந்து கதறினேன். நீங்க தீர்ப்பு சொன்னீங்க. செம்பலிங்கையா குடும்பத்துக்கு போனா நீதி கிடைக்குங்கிறது உண்மைன்னு நான் நம்பினேன். மன நீதிவோட தான் என் வீட்டுக்கு நான் வந்தேன். நீதியும் கொடுத்துட்டு ஆட்களை அனுப்புவீங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இல்ல இல்ல, வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து என்ன எப்படி எப்படி அசிங்கப்படுத்தணும், எப்படி எப்படி மிரட்டணுமோ அப்படி எப்படி மிரட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே என்ன கொன்னுவேன் சொன்னா கூட பரவாயில்ல, எல்லாருமே என் மானத்தை வாங்கிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. உயிரினும் மானம் பெரியதே. எனக்கு என் உசுரை விட என் மானம் தான் பெருசு. உயிரை விட சொல்லுங்க சார், விட்டுறேன். என் மானத்தோட விளையாடாதீங்க. இதோ இந்த ஊருக்கு மத்தியில தான் நிக்கிறேன். இங்கே வச்சு என்ன கட்டி வச்சு அடிங்க. நான் சொன்னது பொய்யனா? என்ன எங்க வச்சு கட்டி அடிங்க. ஊஞ்சலத்தை கூப்பிடுங்க. இதே இடத்துல என்ன கட்டி வச்சு அடிங்க. கொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் சொன்ன குற்றச்சாட்டு ஒருபோது பொய் இல்ல. அத உங்க வீட்ல யாராவது நிரூபிக்க முடிஞ்சா நிரூபிக்க சொல்லுங்க. நான் இதே இடத்துல நிக்கிறேன். நீ நிப்படி, நீ நிப்ப. அச்சம், மடம், நாணம், கற்பு இதெல்லாம் இருக்கிறவா இங்க நிக்க மாட்டா. இதுமே எதுவுமே இல்லாதவா நிக்கன்னு தான் சொல்லுவா. அதையும் கேட்டுக்கிட்டு சில பேரு நின்னு கேட்டுக்கிட்டு நிக்காங்க. நல்ல குடும்பத்தை பிறந்த எந்த பொண்ணு நிக்கன்னு சொல்ல மாட்டா. நிரூபிக்க முடியாதா? மத்த வேற யாரை வேணாலும் நிரூபிக்க முடியாம போகலாம். நீ பழியப்பட்டதே ஒரு உத்தம மேல. நிரூபிக்க முடியும். நிரூபிக்க முடியாதுங்கிற முரட்டு தைரியம் தானே? ஓ முரட்டு தைரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாண்டி நான் வந்திருக்கேன். திமுரு. உங்ககிட்ட எனக்கு ஒரு பேச்சு இல்ல. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சாம் பொண்டாட்டியா வந்திருக்க. சம்பளிங்கையா விட்டு மருமகளா நான் வரல. ஏன்னா அந்த ஸ்தானத்தை நாங்க இழந்து பல நாள் ஆகுது. எப்ப எதுவுமே வேண்டான்னு என் புருஷன் வெளியில வந்தாரோ அப்பவே அந்த ஸ்தானத்தை நாங்க இழந்தாச்சு. நான் வந்திருக்கது எனக்கு தம்பியா என் கூட பிறந்தவனா இருந்த என் கிங்ஸனுக்காக. நான் தூக்கி வளர்த்த என் தங்கச்சிக்காக, என் பிள்ளைக்காக. பொண்ணு விட்டு சார்பா வந்திருக்க. அவளை பச்சை பிள்ளையில காப்பாத்தி தூக்கி வளர்த்து என் கூட பிறந்தவளை வளர்த்தவன்னா கடைசி வரைக்கும் உன்னை நான் எடுத்துதான் வளர்த்தேன்னு அவகிட்டயே சொல்லாம என் கூட பிறந்தவளை வளர்த்தவன்னா
என் பெத்தவங்க கிட்டயே அவ யாருன்னு யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு அவங்கள மிரட்டி உருட்டி வச்சவன்னா உங்க எல்லாரையும் காட்டிலும் அவ மேல அதிக உரிமை உள்ளவன்னா அவ வாழ்க்கையில கண்ட நாய் வந்து விளையாடும் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சீங்களா? ஓ புருஷங்களை எப்படி மறக்கலாம் தெரியுமாமா? சாமம் துறையவங்களை மிரட்டது தப்பு. மிரட்டினது தப்புதான். கொன்னு போட்டுட்டு வந்திருக்கணும். அதனாலதான் உங்களை நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வந்திருக்கேன். அத்த கையில கொண்டுட்டு போனாங்களே அங்கே இந்த 2 பேரும் சோழியை முடிச்சிருந்தா இந்த நாய்ங்க இங்க வந்து நின்னு எங்க நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க பாப்புன்னு யோக்கியம் பேசிருப்பாளான்னு கேக்குறேன். என் தம்பி எதுக்கடி வந்து நிரூபிக்கணும்? நாயே, என் தம்பி எதுக்கடி நிரூபிக்கணும்? இயாள் வார்த்தையை விடாத, என் கோபத்துக்கு ஆளாகாத. மன்னிக்கணும், என் கோபத்துக்கும் நீங்க ஆளாகாதீங்க. என் தம்பி எதுக்கு இங்க வந்து நிரூபிக்கணும்? தப்பு செய்யாதவன் எதுக்கு இங்க வந்து நிரூபிக்கணும்? தேவனா உங்களுக்கு இவ தேவனா நீங்க நிரூபிங்க. என் தங்கச்சி வாழ்க்கையில விளாண்டிங்க, நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன். நான் சாம் பொண்டாட்டி, அவர் கூட இருந்து வீரத்தையும் கத்துக்கிட்டவா. சீவனன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு தலையும் மிஞ்சாது.